வணக்க மக்களை, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா. 234 தொகுதியிலுமே விருப்ப மனு வாங்கும் தேமுதிகவா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? எந்த கூட்டணி சென்றாலும் 10 அல்லது 15 தொகுதி தான் கிடைக்கும் என்றும் கூறுகிறார்களாம். வாங்க வீடியோவை முடிவாக்கலாம். அதாவது தமிழக அரசில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது இன்னும் 2 மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறதாம். அந்த வகையில் தான் தமிழகத்தில் கண்டிப்பாக 4 முனை போட்டி தான் நிலவக்கூடிய சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த வகையில் தான் அதாவது ஒரு சில கட்சிகள் எல்லாம் இன்று வரை யாருடன் கூட்ட என்பதை அறிவிக்காத சூழல் தமிழக அரசிலே ஒரு பரபரப்பு எல்லாம் கிளப்பி இருக்கிறதா. அதாவது தேமுதிக, ஓபிஎஸ் மற்றும் அன்பு ராமதாஸ் அவர்கள், பாமக போன்ற கட்சிகள் எல்லாம் இன்று வரை நாங்கள் யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்கப்படாத சூழல் தான் ஒரு பரபரப்பை கிளப்பி இருக்கிறது. அந்த வகையில் தான் தமிழக அரசியல் தேர்தல் நெருங்கும் வேளையில் கூட்டணி கணக்கிலும் தொகுதி பங்கீட குறித்த எதிர்பார்ப்பிலும் எப்போது பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தான் தற்பொழுது தேமுதிக தலைமையில் வெளியிட்ட ஒரு அறிவிப்பு அரசியல் விமர்சகர்கள் மற்றும் சமூக வலைதளங்களிடையே ஒரு மிகப்பெரிய விவாதத்தை எல்லாம் கிளப்பி இருக்கிறதா. அதாவது தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகள மொத்தம் 264 தொகுதியிலும் போட்டியிட விரும்புவோர் தங்களுடைய விருப்பமுறை கண்டிப்பாக அளிக்கலாம் என்று அக்கட்சி ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறது. அதாவது கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் திரைமறைவில் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் அனைத்து இடங்களுக்கும் மனுக்களை கோருவதும் அரசியல் வியூகமாக அல்லது வெறும் சப்தமாக என்ற கேள்வியெல்லாம் எழுந்திருக்கிறதா. அதாவது இந்த அறிவிப்பு வெளியான சில நிமிடங்களிலே சமூக வலைதளங்களில் நெட்டிசன்கள் தங்கள் கிண்டலான கருத்துக்களை தொடங்கியிருக்கார்கள். அதாவது கொஞ்சம் கூட வெக்க இல்லையா என்று காட்டமாக கேள்வியோடு பலரும் இந்த நடவடிக்கையை விமர்சித்து வருகிறார்கள். அதாவது கடந்த கால தேர்தலில் தேமுதிக வாக்கு வங்கி மற்றும் வெற்றி வாய்ப்புகளை சுட்டிக்காட்டும் நெட்டிசன்கள் நடவடிக்கை சாத்தியமில்லை ஒரு விஷயத்தை தேமுதிக முன்னெடுப்பதாக கருதுகிறதா. அதாவது ஒரு கட்சி ஆசைப்படுவதில் தவறில்லை, ஆனால் தற்பொழுது யதார்த்தமாக தெரியாமல் 234 தொகுதிகளுக்கு விருப்பமனு வாங்குதல் என்பது பேராசையின் உச்சம் என்று பலரும் தங்களுடைய பதிவை வெளியிட்டிருக்கார்கள். அதாவது பொதுவாக தமிழகத்தில் திமுக அல்லது அதிமுக தலைவரான கூட்டணியில் தான் இடம்பெறும் கட்சிகளுக்கு அதிகபட்சமாக 10 to 15 தொகுதிகள் கண்டிப்பாக ஒதுக்கப்படும் என்றும் கூறப்படுகிறதா. அதாவது பெரிய கட்சிகளே கூட்டணிக்கு கட்சிகள் இடங்களை ஒதுக்க தயங்கும் நிலையில்தான் தேமுதிக போன்ற செல்வாக்கு சரிந்து வரும் ஒரு கட்சி அனைத்து தொகுதியிலும் மனுக்களை கோருவது ஒரு நகைப்புக்குரிய செய்தியாக இதை பார்க்கப்படுகிறதா. அது மட்டுமின்றி அதற்கு ஏன் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் என்ற கேள்வியெல்லாம் எழுப்பும் நெட்டிசன்கள் இது தொண்டர்களையே ஒரு ஏமாற்றும் வேலையாக விமர்சனங்கள் முன்வைக்கிறார்கள். இந்த வகையில்தான் அதாவது தேமுதிகவின் பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும், அவர் யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறார் என்ற மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி அவர் விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு சந்திக்கப் போகும் முதல் தேர்தல் தேமுதிகவிற்கு கண்டிப்பாக இந்த தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தலாகவும் பார்க்கப்படுகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.